Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல டாரோ கார்ட் ரீடிங் மூலமா சில கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்னவா இருக்கு அண்ட் அந்த எனர்ஜியில நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும், அந்த ஆக்ஷன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தனித்தனியாகவும் அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல த்ரூ அவுட் மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம். அந்த வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த பதிவுல நம்ம எந்த ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வரக்கூடிய டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி ஆனது எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி உங்களுடைய எனர்ஜி ஆனது சரியான திட்டமிடுதலை நோக்கி போக இருக்கு. அதாவது ஃபியூச்சர் பிளானிங்ஸ், எதிர்காலத்தை குறித்து சரியான திட்டமிடுதல் அண்ட் வந்து ஃபியூச்சரை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம் அண்ட் ஃபியூச்சர்ல வந்து எந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும், ஸோ அதை எப்படி நம்ம வந்து பாசிபிள் ஆக்கிக்கலாம். நிறைய பேருக்கு ஓவர்சீஸ் போகிறது, அப்ராட் ஜாப் போகிறது பற்றியான யோசனைகள்லாம் இருக்கும். ஸோ அதற்கு என்ன முயற்சி செய்யலாம், நம்ம சைட்ல இருந்து என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளலாம் அப்படியான எனர்ஜி கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ பாஸ்ட்ல அதே மாதிரி ரீசன்ட் பாஸ்ட் லைஃப்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அபண்டன்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு சிறப்புகள் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, ஸோ அது வந்து இப்ப இருக்க ப்ரெசன்ட் லைஃபுக்கு உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்குமா அப்படின்றத பத்தி கூட யோசிப்பீங்க. ஸோ பழைய விஷயங்கள் இப்ப இருக்கிற லைஃபுக்கு எது உதவிகரமா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு ஸோ அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ற வகையிலும் உங்களுடைய எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த சக்சஸை குறித்து நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். இதெல்லாம் இருந்தாலுமே ஆனா ரொம்பவும் அமைதியா நிதானமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நிதானத்தோட நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தணும். ஸோ அடுத்த கட்டத்தை நம்ம வந்து நிதானத்தோட செயல்படுத்தி கொண்டு போகணும். வாழ்க்கையினுடைய நெக்ஸ்ட் என்ன, வேலையினுடைய நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி அது எல்லாமே ஆனா பொறுமையா நடத்தணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எனர்ஜி வந்து இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ரீடிங்ல வருது. ஸோ தனுசு ராசி இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன அவாய்ட் பண்ணிக்கலாம்னா, ஒரு விஷயத்த எடுத்துட்டீங்கன்னா அதுலேயே ரொம்ப தீவிரமா இருக்கிறத இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது தீவிரமா இருக்கும் போது அது என்னன்னு தெரியாம அதற்கான பணிகள்ல வந்து உடனே ரொம்ப வீரியமா இறங்குறது, ஸோ ரொம்ப ஸ்பீடா அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்றது, தைரியமா வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸை மேற்கொள்றது, அதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு தெரியாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தவிர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா வேலை பார்க்கறது, நீங்க ஒரு காரியத்தை வந்து செய்யணும், அதை சக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ டைமே இல்லாம பிரேக்கே இல்லாம அதுக்கு வந்து எந்த ஒரு பிரேக்கும் கொடுக்காம நீங்க தொடர்ந்து அதுலயே வந்து நுண்ணிப்பா வந்து ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதனால உங்களோட ஹெல்த் கூட பாதிக்கும். ஸோ ஹெல்த்தை கூட பொருட்படுத்தாம தொடர்ந்து அந்த முயற்சியிலேயே வந்து நீங்க ஈடுபட்டு இருக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் இன்னொன்று உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல கூட நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருப்பீங்க, ரொம்ப பேஷனேட்டா இருக்கிறீங்கன்னா அதை தவிர்த்து மற்ற வேலைகள்ல கூட அவ்வளோ நீங்க வந்து கவனம் செலுத்துறதுனா அதெல்லாம் கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் அமைதியா உங்களுடைய ஆக்ஷன்ஸை இந்த மாதிரியான செயல்கள்ல நீங்க காட்டணும். ஸோ ஸ்பீட் அண்ட் ஆக்டிவா இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ
தனுசு ராசி இந்த சிச்சுவேஷன்ல நீங்க உங்களுடைய கரியர் வைஸ் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கரியர் வைஸ் நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட வேலை சார்ந்து தொழில் சார்ந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். மோஸ்ட்லி உங்களுடைய வேலை சார்ந்து எந்த ஒரு தகவல்களையும் மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலையில 90% முடிச்ச வேலைகளை மீதி இருக்கிற 10% முடிக்கலன்றதுக்காக கிவ் அப் பண்ணக்கூடாது. தொடர்ந்து அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு அதை 100% கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அப்படி ஒரு கம்ப்ளீஷன் வரணும்னா அதற்கு நீங்க தாராளமா நீங்க கும்பிடுற இஷ்ட தெய்வமா இருக்கட்டும், இல்ல உங்களோட குலதெய்வம் யூனிவர்ஸா இருக்கட்டும், இவங்களை கண்டிப்பா ஒரு சப்போர்ட்க்கு நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு அது கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு எனர்ஜியும் சரி, உங்களுக்கு அந்த தெம்பும் சரி அதிக அளவுல கிடைக்கும். அண்ட் எல்லார்கிட்ட இருந்தும் நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கணும். வேலை சார்ந்த விஷயங்கள்ல அது உங்களோட மட்டும் இருக்கணும். மற்றவங்க கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல உங்களுடைய வேலையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. மற்றவங்களோட ஷேர் பண்ணி செய்யலாம் அப்படின்றது கூட நீங்க செய்யக்கூடாது. நீங்களே தனி ஆளாண்டு உங்களுடைய வேலைகள் சார்ந்த விஷயங்களை கரெக்டா கொண்டு போகணும். அதை ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீதியில வருது. ஸோ தனுசு ராசி இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் எடுக்கிறது நல்லது. பிரேக்கப் பண்ணிருக்கீங்க, ரிலேஷன்ஷிப் எண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் வருதுன்னா தாராளமா அந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய இருக்கக்கூடிய கரண்ட் ரிலேஷன்ஷிப்பையே ஒரு ரீகனெக்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா அதையும் நீங்க பண்ணலாம். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து நீங்க நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்ல விஷயங்களையும் உங்க பார்ட்னர் கிட்ட பேசணும். இந்த 3 விஷயங்களை பண்ணாலே போதும். உங்களோட ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும், ஒரு நெகட்டிவான ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு நிலைக்கு கண்டிப்பா மாறும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எதுனா ஒரு மெஜாரிட்டியான ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு பெஸ்டான டைம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது நீங்க உங்க பர்சனோட சேர்ந்து அந்த ஆக்ஷன்ஸ் வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ உங்க பர்சனோட நீங்க ஏதாவது ஒரு டிராவல் மேற்கொள்றது, ஒரு வெக்கேஷன் போயிட்டு வர்றது, இதெல்லாம் கண்டிப்பா உங்களோட ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மன ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது அப்படின்றதும் உங்களுக்கான ரீதியில வருது. ஸோ தனுசு ராசி உங்களுக்கு வரக்கூடிய முருகர் மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தனுசு உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஒரு கவலையும் கொள்ளக்கூடாது. எனக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லை, நான் தனியா இருந்துதான் போராடுறேன், என்னோட வாழ்க்கையில நான் தனியா இருந்துதான் எல்லா விஷயங்களையும் நான் அச்சீவ் பண்ணிட்டு வரேன். ஆனாலும் எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டாவது வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு நிறைய நாள் அழுதுருக்கீங்கன்னா, ஸோ முருகர் தரக்கூடியது உங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு முருகருடைய ஃபேமிலியும் முருகருடைய பேக்ரவுண்டும் எப்பவுமே இருக்கும். ஸோ முருகர் மட்டும் இல்லாம முருகருடைய குடும்பமே சிவன், பார்வதி, விநாயகர் எல்லாருமே உங்களுக்காக இருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு நீங்க இந்த கவலையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நீங்க எல்லா விதமான விஷயங்களையும் அடியெடுத்து வைக்கணும். அதற்கு முருகருடைய துணை எப்பவுமே இருக்கும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ். நேர்களே, இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி என்னவா இருக்கு, அண்ட் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும், அண்ட் உங்களுடைய வேலை ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும், அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம
த்ரூ அவுட் டாரோ கார்ட் ரீடிங்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கு என்னுடைய விஷயஸும் கூட. இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க. முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா முருகருடைய அருளும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரிபூரணமா கிடைக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. சோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க தாராளமா பதிவிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.